அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். வந்தவங்க சாட் பாக்ஸ்ல உங்க பேரை போடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த சைன் காஸ் நம்ம பார்த்தோம். 6 அண்ணன் தம்பி அவங்களே ஒரு சார்ட் இருக்கு, ஒரு டேபிளர் காலம். அந்த காலத்துக்கு நமக்கு தேவையான விஷயங்களுக்காக நம்ம செய்ய போறோம். ஓகே, உங்களுக்கு அந்த இதுக்கு நான் ஒரு சில பொருட்களை கொண்டு வந்திருக்கேன். சரியா? அந்த பொருட்களை வச்சு உங்களுக்கு நான் அதுல சொல்லி தர போறேன். ஒரு ஒரு கொய்யாப்பழம் கொண்டு வந்திருக்கேன். சரியா? நான் கொய்யாப்பழத்தை 4ஆ நறுக்கிக்கிறேன். ஈக்குவல் பார்ட்ஸா நறுக்கிக்கணும். ஓகே மேம். ஓகே, பக்கத்துல இருந்தீங்கன்னா இந்த கொய்யாப்பழத்தை உங்களுக்கு தருவேன், சாப்பிட்டுருலாம். இருங்க. 4 பீஸ் கொண்டு வந்துட்டேன். இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கொய்யாப்பழம் ஒரு பீஸ் கூட நான் தரமாட்டேன், அதான் 0. சரியா? அதுக்கப்புறம் கடைசியா முழுசா கொடுப்பேன், அதுதான் 1. இப்ப நான் உங்களுக்கு ஒரு போர்ஷன் தர்றேன். ஃப்ராக்ஷன்ல என்ன சொல்லணும்? மொத்தம் எத்தனை போர்ஷன் இருக்கு? 1/4. 1/4. அடுத்து இன்னொருத்தவங்க 2 பீஸ் தரேன், 2/4. 2/4. இப்ப 3 தரேன், 3/4. 3/4. இப்ப நான் முழுசாவே தரேன், 4/4. 1. இத வச்சுட்டா இப்ப சம் போகுது. இதுல ஒரு டேபிளர் காலத்துல ஆங்கிள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆங்கிளை வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போகலாம், மூவ் பண்ணலாம். என்ன சொல்றேனோ அதை நம்ம கிளியர் கட்டா பார்த்துட்டு அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப 7th 8th தான் படிக்கிறீங்க. சாப்பிடலாம். 7th 8th தான் படிக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான அந்த டேபிளர் காலம் உங்களுக்கு 9th தேவைப்படும். ஆனாலும் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்லை, பாத்துக்கேன். அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 6 பேரு. 6 பேரு. யார் யாரு? sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta. secant theta, cot theta. யாரோட ரெசிப்ரோக்கல், யாரோட கோஃபங்க்ஷன், அதெல்லாம் நான் கேட்பேன். அப்ப நீங்க சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால கரெக்டா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா 2 நாள் கேப்புக்கு அப்புறம் வந்திருக்கோம், கொஞ்சம் நம்ம கிளியரா பார்க்கணும். ஓகே, இப்ப இதுதான் தீட்டா. ஃபர்ஸ்ட் 0 டிகிரி. ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிகிரி? 0 டிகிரி. கொய்யாப்பழத்தை நான் யாருக்குமே கொடுக்கல, சரியா? அடுத்து 30 டிகிரி. அப்பதான் நான் 1/4 கொடுத்தேன். அப்பதான் என்ன கொடுத்தேன்? 1/4 கொடுத்தேன். அதை நான் வச்சு இந்த மதிப்பை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க யூடியூப்ல போட்டும் பார்த்துக்கலாம், இந்த மதிப்பு இதானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து 45 டிகிரி. அடுத்து 60 டிகிரி. அடுத்து 90 டிகிரி. இவ்வளவுதான். இததான் நம்ம இந்த அண்ணன் தம்பி 6 பேருக்கும் நம்ம செய்ய போறோம். சரியா? வாங்க போலாம். அப்புறம் உங்க கிட்டக்க ரேடியன் மாதிரி இருக்கிற விஷயம் சொல்லணும். 0 டிகிரிக்கு 0 தான். 30 டிகிரிக்கு ரேடியன் அப்படின்ற ஒரு விஷயம் சும்மா தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப கிளியரா வேண்டாம், அது 11th தான் இருக்குது, அதனால கிளியரா வேணாம்.
இந்த 0க்கு 0 தான் ரேடியன். இதுக்கு π/6. பைன்றது என்ன? 180. இன்னொரு பை நம்ம படிச்சிருக்கோம் 3.1414 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 22/7 அப்படின்னு படிச்சிருப்போம். படிக்காதவங்க தெரிஞ்சுக்கங்க, ஒரி பண்ணாதீங்க. π/4. 45 டிகிரிக்கு π/4. 4னா 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 6னா 3. 6னா 3. 3னா 6. 6னா 3. 180 3ஆல டிவைட் பண்ணணும். 180. இது π/2. 180 2ஆல டிவைட் பண்ணா 180. 180. 180 2ஆல டிவைட் பண்ணா என்ன? 90. சரியா? ஓகேவா? எஸ் மேம். ஓகே, இப்ப நீங்க சைனை காட்டுங்க. இப்ப நான் உங்ககிட்ட கொய்யாப்பழத்தை எப்படி இப்ப கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கல, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா என்ன பண்ணேன்? ஒரே ஒரு பொசிஷன் கொடுத்தேன். ஆமாவா? எஸ் மேம். ஒரு பொசிஷன் வந்து குவார்டர்னு போட்டோம். அடுத்து 2 கொடுத்தேன். சரியா? எஸ் மேம். 2 என்ன செய்யணும்? அரைன்னு எழுதிக்கணும். 2 என்ன எழுதிக்கணும்? அரை. ஹாஃப்னு எழுதிக்கீங்களா? 3 பொசிஷன் கொடுத்தேன். அது என்ன எழுதணும்? 3/4. 3/4. சரியா? அப்புறம் கொய்யாப்பழத்தை என்ன செஞ்சு? முழுசா 4க்கு 4 பங்கு கொடுத்தேன். சரியா? இத வந்து என்ன செய்யணும்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? ஓரளவு படிச்சிருக்கோமா அப்படின்றது தெரியணும். தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். தெரியலனா இப்ப கத்துக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? ரூட் எடுங்கப்பா. ரூட் எடுத்தா என்ன வரும்? 1க்கு ரூட் எடுத்தா என்ன? 1. 4க்கு ரூட் எடுத்தா என்ன? 4க்கு ரூட் எடுத்தா என்ன? 2. 2. 2 2s are 4. அந்த 2 2ல ஒரு 2 எடுக்கணும். அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். படிச்சிருக்கீங்களா படிக்கலையான்ற மட்டும் சொல்லுங்களேன். மேம் இல்ல மேம். இல்ல. சரி, இன்னுமா வரல உங்களுக்கு? 7th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க? மேம். இப்போ வந்துருமா? மேம் 6th மேம் இப்போ நான் 6th படிக்கிறீங்க. சரி சரி, வருவான். நான் சொல்லித்தரேன். இப்படி ரூட் எடுக்கணும். 1 வந்து ரூட் எடுக்க முடியாது. 1க்கு ரூட் எடுத்தாலும் 1 தான். 2க்கு ரூட் எடுக்க முடியாது. √2. சரியா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அப்புறமா திருப்பி கியூப் ஸ்கொயர் எல்லாம் நடத்துறேன். கியூப் ஸ்கொயர் எல்லாம் நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சும். சரியா? சரியா? சரி. 3க்கு ரூட் எடுக்க முடியாது. 3க்கு என்ன செய்ய எடுக்க முடியாது? ரூட் எடுக்க முடியாது. ரூட் எடுக்க முடியாது. 4க்கு ரூட் எடுத்தா 2. 2. 2 2s are 4. 4. 1க்கு ரூட் எடுத்தா 1. 1. சரியா? இப்ப நான் ரூட் எடுக்கிறது உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கப்புறமா இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணு. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்காக நான் உங்களுக்கு லைட்டா சொல்லிட்டு போயிடுறேன். இல்லைன்னா குழப்பம். அதுதான். இந்த வட்டத்துக்குள்ள பாருங்கப்பா. இப்ப 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்னமா? 9. 3 ஸ்கொயர் என்னப்பா? 9. 9. இதே 9க்கு இது 3 அந்த சைடு, இப்போ ஸ்கொயர் அந்த சைடு போனா ரூட்டா மாறி. இது பேர் வந்து ரூட், ஸ்கொயர் ரூட்னு பேர். இதுக்குள்ள எதுவுமே நம்பர் இல்லைன்னா ஸ்கொயர் ரூட். இப்ப இதுக்குள்ள 2 அப்படின்றது மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கும். அப்ப மட்டும்தான் அந்த இதுக்கு வந்து எந்த நம்பர் போட மாட்டாங்க. இதே இது கியூபிக் ரூட்ல இருந்தா 3 போட்டுருவாங்க, 4 போட்டுருவாங்க. இது பேர் வந்து ஷர்ட்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ரூட்டும் சொல்லுவாங்க, ஷர்ட்னு சொல்லுவாங்க. என்ன புரியுதா? இப்படி போடுறப்ப இங்க வந்து என்ன ஆன்சர்னா 3ன்னு போடணும். அதாவது இந்த 9 எப்படி எழுதணும்னா 3 × 3ன்னு எழுதணும்.
ஓகே மேம். ரெண்டு த்ரீக்கு பதிலா ஒரு த்ரீ எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட், 3 த்ரீக்கு பதிலா ஒரு த்ரீ எடுத்தோம்னா கியூப் ரூட். புரியுதா? பழகிரும். இப்ப இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்களா அதுக்கு ஆன்சரு? ஓகே மேம். 4 ஸ்கொயர் என்ன? 2. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 4 ஸ்கொயர் என்ன? 16. இது எத்தனை என்ன எழுதுவீங்க? 16க்கு என்ன எடுக்கணும்? 4 into 4. 4 into 4. அதுக்கு என்ன எடுக்கணும்? ஸ்கொயர் ரூட். இப்ப என்ன வரும்? 4. அதாவது ரூட் 16 வந்து 4. 4 ஸ்கொயர் வந்து 16னா ரூட் 16 வந்து 4. இதுதான் இந்த ஸ்கொயர் ரூட். இனி நம்ம மூவ் ஆகலாம். ஓகேவா? எஸ் மேம். சரி வாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா sin 0 டிகிரி வந்து 0ன்னு சொல்லணும். sin 30 வந்து 1/2ன்னு சொல்லணும். ஓகே மேம். sin 45 வந்து 1/√2ன்னு சொல்லணும். sin 60 வந்து √3/2ன்னு சொல்லணும். sin 90 வந்து 1ன்னு சொல்லணும். ரொம்பலாம் கஷ்டப்படுத்தல. உங்களுக்கு புரிகிற ஸ்டேஜ்ல உள்ள சம்ம தான் நான் செலக்ட் பண்ணி சொல்றேன். ஏன்னா நீங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஒரு 12 தான் ஏஜ் இருக்கும், 11 தான் ஏஜ் இருக்கும். அப்ப அவங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நான் கணக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப ஹார்டஸ்ட் எல்லாம் இல்லை, ரொம்ப ஸ்மால். ஓகேவா? நம்ம இதுல 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90 இது எல்லாமே வந்து அக்யூட் ஆங்கிள். ஆமாவா? கொஞ்சம் 90 விட கம்மியா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். 90 வந்து ரைட் ஆங்கிள். அப்புறமா நம்ம அப்டியூஸ் எல்லாம் இன்னும் சொல்லல. நம்ம ஒரு ஷார்ட்டா ஒரு குட்டியா இருக்கிற ஆங்கிள்ஸ்க்கு தான் இந்த மதிப்பு காண்றோம். அதனால பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இதுக்கெல்லாம் இந்த மதிப்பு இருக்கு. இது காசுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். இந்த மதிப்பெல்லாம் ரிவர்ஸ்க்கு வரணும். எங்க சொல்லுங்க. காஸ் 0 என்ன? 1. அங்க இருக்கிற மதிப்பை இங்க மாத்தி எழுத சொல்றேன். எழுதுறீங்களா? √3/2. அடுத்து √1/√2. அடுத்து இது √1/2. அடுத்து 0. நமக்கு டேனுக்கு வந்து ஒரு ரேஷியோ சொன்னா யார் பை எது? sin theta by cos theta. அது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். அதுபடி இப்ப நம்ம பண்ண போறோம். 0/1 என்ன? எழுதி கூட பண்ணிக்கலாம், நம்ம சின்ன பிள்ளை தான். 0/1 என்னப்பா? 0. இது 1/2 √3/2. இந்த 2 கேன்சல் ஆயிடும். இப்ப என்ன ஒரு ஆன்சர்? 1/√3. 1/√3. தெரியலன்னு கேட்டுருங்க. அது 1/√2. அடுத்தது 1/√2. ரெண்டையும் கேன்சல் பண்ணா என்ன வரும்? சேம் நம்பர் கேன்சல் பண்ணா என்ன வரும்? சேம் நம்பர் கேன்சல் பண்ணா 1 வரும். என்ன வரும்? 1 வரும். அடுத்து √3/1. அது போட்டாலும் ஒண்ணுதான், போடலைனாலும் ஒண்ணுதான். √3னே சொல்லிக்கலாம். சரியா? எஸ் மேம். சரி, இது வந்து 1/0. இந்த 1/0க்கு என்ன பேருன்னா இன்ஃபினிட்டி. இது பேர் என்ன? இன்ஃபினிட்டி. 8 வந்து படுத்து கிடக்கும். ஓகே மேம். 8 மாதிரி ஒரு சிம்பிள் படுத்து கிடக்கும்ல, அதுக்கு பேரு இன்ஃபினிட்டி. ஓகே மேம். எழுதிக்கங்க, இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கங்க. உங்களுக்கு அதை எப்படி ப்ரொனவுன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேவாப்பா?
பாருங்க. மேம் கொஞ்சம் சைடு வச்சு காமிங்க. இப்ப தெரியுதாடா? லெஃப்ட் சைடா பார்த்து. இப்ப தெரியுதா? எஸ் மேம். மேம் உங்க வீடியோ ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ ஓகே மேம். வரும் வரும். நான் செய்யறனால அப்படி. நான் நெட்டை சேவ் பண்ணி தான் வச்சிருந்தேன் இன்னைக்கு. எல்லாருக்கும் கிளாஸ் வேணும்னு. பாருங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஓகே. இந்த டேனுக்கு ரிவர்ஸ் யாருன்னா காட்டு. டேனோட ரிவர்ஸ் யாரு? காட்டு. நம்ம படிச்சிருக்கோம்ல 1/tan. 1/tan தான் என்னது? காட்டு. மேம் வாய்ஸ் சரியா கேட்கல மேம். 1/tan தான் என்னது? மேம் போர்டும் பிளர்ரா இருக்கு மேம். இல்லையே, நல்லா தெரியுதே. பிளரா வாப்பா இருக்கு. எஸ் மேம் வீடியோ ஸ்டாப் ஆயிருச்சு மேம். ஐயோ, இப்ப தெரியுதாமா? கொஞ்சம் தெரியுது மேம். மேம் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு மேம். எஸ் மேம். ஸ்டக் ஆயிருக்கா? ஒரு நிமிஷம். இப்ப தெரியுதா? எஸ் மேம். சரி, சரியாயிரும் இப்ப. சரி, தெரியுதா? நல்லா தெரியுது மேம். ஓகே, இருங்க முடிச்சிடலாம். இப்ப நம்ம வந்து இந்த காட்டோட ரெசிப்ரோக்கல் தான் யாரு? tan. டேனோட ரெசிப்ரோக்கல் தான் என்ன? காட்டு. காட்டு. அதனால இந்த இன்ஃபினிட்டி இங்க போடணும். தலைகீழா எடுத்துட்டு வரணும். சொல்லுப்பா இன்ஃபினிட்டி, அப்புறம் ஆன்சர் சொல்லுப்பா. மேம் 1/2. √3. இதுக்கு தானே சொல்றேன். எஸ் மேம். அதுக்கு இது 1. இதுக்கு சொல்லுங்க. சும்மா அப்படியே இதை இங்கே 1/√3. 1/√3. அடுத்து 0 மேம். 0. வெரி குட். இது முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணணும்னா கொசிக்கன் இருக்குல்ல, கொசிக்கன் யாரோட ரெசிப்ரோக்கல்? இந்த கொசிக்கன் யாரோட ரெசிப்ரோக்கல்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கொசிக்கன் யாரோட ரெசிப்ரோக்கல்? sin. சைன் சொல்லணும். சின் இல்ல, சைன் சொல்லுங்க. 1/sin. என்னப்பா? 1/sin. 1/0 என்ன? இத பார்த்து சொல்லணும். 1/0 என்ன? 0. சரி, 1/0. 0/1 என்ன? 0. அடுத்து 1/2 என்ன? 2. வெரி குட். 2. அடுத்து அது எப்படி? 1/√2 என்ன? √2. √2. அடுத்தது இதோட ரெசிப்ரோக்கல் சொல்லுங்க. 2/√3. 1ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1. 1. சரி, இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா சீக்க. எங்க சொல்லுங்கப்பா. 1. 1. 2/√3. அடுத்து √2. √2. 2. 2. அடுத்து 0. 0. ஓகே, இது புரிஞ்சுச்சா? எஸ் மேம். இப்ப நீங்க என்ன செய்யணும்? இது ஃபுல்லா மெமரைஸ் பண்ணணும். ஓகே மேம். இது மெமரைஸ் பண்றதுக்கு இப்ப என்ன பண்ணா ஒரு மிக்கி மவுஸ் வரைய போறோம். அதுக்குள்ள சில விஷயத்த நம்ம போடணும். நான் ஒரு மிக்கி மவுஸ் வரைகிறேன், பாருங்க. ஓகே மேம்.
முடிஞ்ச வரைக்கும் வரையும் எனக்கு திட்டுறாங்க. சரி, ஓகேவா? சரி வாங்க, இதுக்குள்ள நம்ம மதிப்பெல்லாம் எழுதணும், வேல்யூலாம் எழுதணும். ஆனா நீங்க அந்த வேல்யூஸ பார்த்து என்கிட்ட சொல்லணும், சரியா? எஸ் மேம். யாருக்கெல்லாம் 0 வந்திருக்குன்னு போய் தேடிட்டு வாங்க. எத்தனை வேல்யூஸ்க்கு நீங்க 0 போடுவீங்க? 6. 6 அண்ணன் தம்பிக்கிட்டேயும் 0 இருக்காப்பா? எஸ் மேம். சரி, இங்கனக்குள்ள நம்ம 0 எழுதிக்கலாமா? இங்க எழுதிக்குவோம் 0. இது வந்து 0 வேல்யூ. 0 வேல்யூ யாரா இருக்கு? 0 வேல்யூ யாரா இருக்கு சொல்லுங்க. sin 0. காஸ் என்னன்னு சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. மேம் cos 90. cos 90. அப்புறம் பார்த்து சொல்லுங்க. tan 0. tan 0. cosec 0. cosecant 0. cosecant 0. கரெக்ட். அடுத்து secant 90. secant 90. மேம் cot 90. cot 90. இவ்வளவு இதுக்கு 0, ஆமாவா? எஸ் மேம். சரி, இப்ப நம்ம இன்ஃபினிட்டி படுத்து கிடக்குல, இன்ஃபினிட்டி 8 Yes, ma'am. படுத்திருக்குல, 8 படுத்திருக்குல, அது யாராருக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க. மேம் cot அப்புறம் வந்து tan. 2 பேருக்கு தான் இருக்கு என்ன? எஸ் மேம். சொல்லுங்க, யாராருக்கு இன்ஃபினிட்டி வந்திருக்கு? காட்டு யாருக்கு? tan. காட் எந்த மதிப்புக்கு? 0. காட் மேம் 90. காட் 0, கரெக்ட். cot 0. அப்புறம் tan 90. மேம் tan 90. tan 90. இந்த அந்த மதிப்பு சரியா எழுதியிருக்கேன், தெரியுதா? எஸ் மேம். நீங்களும் ஏதாவது பிக்சர் வரைஞ்சு அதுல கூட எழுதலாம். அடுத்து 1 எங்க யாருக்கெல்லாம் வந்திருக்கு? மேம் 1 யாருக்கெல்லாம் வந்திருக்கு? இல்ல, யாருக்கு? கீழே இறக்கி காமிங்க மேம். ஓகேவா? ஓகே மேம். சரி, 1 எதுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லு. 1 யாருக்கெல்லாம் இருக்கு? இந்த அட்டவணையை பாரு. அந்த அட்டவணையில 1 எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து சொல்லு. சைடுல எங்க இருக்குன்னு சொல்லு. எத்தனை 1 வந்திருக்குன்னு சொல்லு, சரியா சொல்லு. எத்தனை இடத்துல 1 வந்திருக்கு? எண்ணி பாரு, எல்லாருக்கும் 1 வந்திருக்கான்னு பாரு. எல்லாத்துக்கும் 1 வந்திருக்கு மேம். எல்லாருக்கும் 1 இருக்கு. சரி, கரெக்டா பார்த்து சொல்லுங்க. 1 எந்தெந்த வேல்யூஸ்க்கு வந்திருக்குன்னு பைய பார்த்து சொல்லுங்க. நான் வந்து மிக்கி மவுஸ் ஃபில் பண்ணுவேன். மேம் 0, 45, 90. இல்ல, சைடுக்கு எதுக்கு வந்திருக்கு? மேம் 90. கரெக்ட். காசுக்கு? மேம் 0. டேனுக்கு? மேம் 45. காட்டுக்கு? காட்டுக்கு? காட்டுக்கு 45. 45. கொசிக்கன்? 90. சீக்கன்? 0. சீக்கனுக்கும் காசுக்கும் சேம். கொசிக்கனுக்கும் சைனுக்கும் சேம் என்ன? எஸ் மேம். காட்டுக்கும் டேனுக்கும் சேம். அதாவது சேம் டிகிரில வருதுன்னு சொல்றேன், புரிஞ்சுச்சா? சரி, இப்ப மிக்கி மவுஸ பாருங்க. நான் மிக்கி மவுஸ் சொல்லுது கேளுங்க. 1 வந்து எங்கெல்லாம் இருக்கு? வேல்யூ 1 எங்கெல்லாம் இருக்கு? கரெக்டா சொல்லுப்பா. சைன் 90.
Ma'am, cos 0. கொசிக்கன் 90 முடிச்சுக்கிறேன். இது ரெண்டு சேம். அடுத்து சொல்லு. காஸ் சொல்லுப்பா. Ma'am, cos 0, secant 0. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாவே சொல்லு. அடுத்து சொல்லுப்பா. Ma'am, tan 45, cot 45. கரெக்ட்பா, சூப்பர். இனி எதெல்லாம் சேமா இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. எந்த சேமா இருக்குன்னு சொல்லுங்க. எது ரெண்டு சேமா இருக்குன்னு பார்த்து சொல்லணும். இப்ப நம்ம வந்து 0 முடிச்சிட்டோம், 1 முடிச்சிட்டோம், 0 முடிச்சிட்டோம், 1 முடிச்சிட்டோம். Yes, ma'am. நான் அடிச்சுக்கிட்டே வரேன், தெரியுதாமா? Yes, ma'am. முடிச்சதுக்காக அடிக்கிறேன், மத்தபடி தப்பெல்லாம் கிடையாது. சும்மா இன்ஃபினிட்டி முடிச்சிருக்கோம், 1 முடிச்சிருக்கோம், மீதி எல்லாம் இருக்கு. மீதி எல்லாம் இருக்கு. எதெல்லாம் சமமா இருக்கு, என்னென்ன வேல்யூ எல்லாம் பாக்கி இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? Yes, ma'am. இப்ப 1/2க்கு போவ. 1/2 எத்தனை வேல்யூக்கு வந்திருக்கு கரெக்டா பார்த்து சொல்லுங்க. மிக்கி மவுஸ் கிட்ட போங்க, அதோட காது கிட்ட போறேன். 1/2 எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்க சரியா பார்த்து. 1/2 மட்டும் தான் சொல்லுங்க. 4, ma'am. 4 இல்ல, 1 தான். 2 தான். யார் யார் 1/2ன்னு சொல்லணும்ப்பா? சைனுக்கும் Okay, ma'am. காசுக்கும். சைன் Ma'am, cos tan, ma'am. டேன்ல இல்லையேப்பா. டேன் வந்து 1/√3 அது மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஆமா தானே? படத்தை காட்டுங்க, டேபிள காட்டுங்க. தெரியுதா? Yes, ma'am. இப்ப வாங்க, மிக்கி மவுஸ் கிட்ட வாங்க. 1/2 பாருங்க. 1/2க்கு என்ன? சைன்ல 45. 30. சைன் 30. Cos 60. காஸ் 60. காஸ் 60. தெரியுதான்னு பார்த்து சொல்லுப்பா. Yes, ma'am. சரி, இப்ப சைன் 30 காஸ் 60 சேம். அது மாதிரி சைன் 60 காஸ் 30 சேமான்னு பார்த்து சொல்லுப்பா. என்ன மதிப்பு? √3/2. √3/2 சொல்லுப்பா. சைன் என்ன? 60. காஸ் 30. ரைட்டாப்பா? ஏப்பா தெரியுதா? Yes, ma'am. இது புரியுதான்னு பார்த்து சொல்லு. Okay, ma'am. ஒன்னும் கஷ்டப்படுத்தல, இல்ல ஈஸியா தானே இருக்கு. Yes, ma'am. ஓகே, புரிஞ்சிரும். ஒரு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது, ஆனா பயப்படக்கூடாது. உங்களுக்கு ஈஸியா மனப்படம் ஆறதுக்காக தான் இதை சொல்லுறேன். இந்த டேபிள் நீங்க நல்லா படிச்சுட்டு வரணும் நாளைக்கு. Okay, ma'am. சரி, அடுத்து √3/2 போயிடுச்சு, 1/2 போயிடுச்சு. இனி 1/√2 யாராருக்கு இருக்குன்னு சொல்லுங்கப்பா. 1/√2 யாராருக்கு இருக்கு பார்த்து சொல்லு தங்கம். சொல்லுங்க. சைன் எவ்வளவு? சைன் 45. சொல்லு. Sin 45. சைன் 45. அப்புறம் Cos 45. காஸ் 45. அவ்வளவுதான்ப்பா. இந்த ரெண்டு பேருக்கும் தான் இருக்கு. அது ரெண்டுக்கும் தான்ப்பா இருக்கு. √2. Okay, ma'am. √2 யாராருக்கு இருக்குப்பா? Ma'am, cosecant. கொசிக்கன் எதுக்குப்பா? √2. Ma'am, cosecant 45, secant 45. கொசிக்கன் 45, Secant 45. ஓகே. கொசிக்கன் 45 is secant 45.
உங்களுக்கு மிக்கி மவுஸ்ல எழுதுறது தெரியுதான்னு பார்க்கணும். தெரியலன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கரெக்டா காட்டுவேன். தெரியுதா? எஸ் மேம். சரி, அடுத்து 2 யாருக்கெல்லாம் இருக்குப்பா? 2 யாருக்குமா இருக்கு? கொசிகன் சீக்கன். கொசிக்கனுக்கு எது இருக்கு, சீக்கனுக்கு எது இருக்குன்னு சொல்லு. கொசிகனுக்கு 30, சீக்கனுக்கு 60. வெரி குட். சீக்கன் 60. சூப்பர் சூப்பர். அடுத்து 2/√3 எதுக்கு இருக்கு? கொசிக்கன். கொசிகன் இருங்க வரீங்க, 2/√3 எழுதிக்கிறேன். (2/√3) யாரா இருக்கு? கொசிக்கன் என்னப்பா? கொசிக்கன் 60. கொசிகன் 60. சீக்கன் 30. அதே அடிச்சிருங்கப்பா. நீங்க அடிக்காதீங்க, போர்டுல இருக்கிறத நான் சும்மா அடிச்சு காட்டுறதுக்காக அடிக்கிறேன். நீங்க வேல்யூஸ் அடிக்காதீங்க. மிக்கி மவுஸ்ல இருக்கிற இந்த வேல்யூ எல்லாம் அடிக்க வேண்டாம். அப்படின்னு அடிக்காதீங்க. இதெல்லாம் ஃபுல்லா கரெக்டான ஆன்சர் தான். நான் வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக அடிக்கிறேன். சரி, 1/√3 எப்ப வருது, √3 எப்ப வருதுன்னு பார்த்து சொல்லுங்க. அது மட்டும் பாக்கி இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்லுப்பா. டேனுக்கு எப்ப 1/√3 இருக்கு? 30. அப்புறம் காட்டு 60. காட்ல 60. 60. வெரி குட். இவங்க ரெண்டையும் ஆட் பண்ண 90 வரணும்பா, அது மாதிரி. சரி, √3 யாருக்கு இருக்கா? காட்ல 30. டேன்ல 60. வெரி குட். இப்ப இத ஃபுல்லா மெமரைஸ் பண்ணுங்கப்பா. இந்த போர்டுல நான் ஒரு 5 நிமிஷம் காட்டுறேன், நீங்க மெமரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சைனுக்கு மெமரைஸ் பண்ணுங்க. சைன் 0 0, சைன் 30 1/2, சைன் 45 1/√2, சைன் 60 √3/2, சைன் 91. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க மெமரைஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து மிக்கி மவுஸ்ல சில வேல்யூஸ் எல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்த நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி அப்படின்ற ஒரு சாப்டர் 9th 10th 11th 12th இது போக இன்ஜினியரிங் காலேஜ்லயும் வரும். உங்களுக்கு இது எளிமையான பேசிக். இந்த பேசிக்கு நம்ம கொய்யாப்பழத்தை பயன்படுத்தி 4 பீஸ் போட்டு அதுக்கப்புறமா இந்த 30 45 60 90 அப்படின்ற விஷயத்த சொன்னோம். ஆப்பிள் கட் பண்ணாதப்ப இல்லை கொய்யாப்பழம் கட் பண்ணாதப்ப அப்படி. இன்னைக்கு எத்தனாவது டே கிளாஸ்? 17th. வெரி குட். இது ரொம்ப ஈஸியானது, நல்லா இருக்கும். இப்போ நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு தான் போறோம். 10 மினிட்ஸ் மெமரைஸ் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். மேல இருக்க ரேடியன் எவ்ரிதிங் உங்களுக்கு சின்ன கேள்விகள் கேட்கப்படும். அதனால ஃபாஸ்டா மனப்பாடம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சைன் மனப்பாடம் பண்ணுங்க. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். தேங்க்யூ. கொஞ்சம் இதை எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நீங்க வந்து இதை படிச்சுட்டு வந்துடணும். உங்களுக்கு படிச்சுட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க சீக்கிரம் வந்துடணும். ஓகே, தேங்க்யூ.